செயின்ட் இக்னேஷியஸ் ஆஃப் லக்கோனி 1701ல இத்தாலியில பிறந்திருக்காரு. விவசாய குடும்பம். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்ததால கல்வி கற்க முடியாத சூழல். 17வது வயசுல இக்னேஷியஸ் நோய் பாதிச்சு படுத்த படுக்கையா இருக்காரு. அந்த நேரத்துல புனித அசிசியார் கிட்ட நான் முற்றிலும் நோயிலிருந்து குணமடைந்தா துறவற வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு ஜெபித்திருக்காரு. இவர் ஜெபித்த மாதிரியே நோயிலிருந்து முற்றிலும் குணமடைந்திருக்காரு. ஆனா இவருடைய தந்தையோ துறவற வாழ்க்கை வேண்டாம், வீட்டிலேயே எனக்கு உதவிகரமா இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு வீட்டிலேயே இருந்து தந்தைக்கு உதவியா இருந்திருக்காரு. ஒரு தடவை இக்னேஷியஸ் குதிரை சவாரி செஞ்சிருக்காரு. திடீரென குதிரை கட்டுப்பாடு இல்லாம ஓட ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல மறுபடியும் புனித அசிசியார் கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. குதிரை அமைதியா இருக்கு. அதுக்கு பிறகு யார் தடுத்தாலும் பரவாயில்லை, நான் துறவற வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு உறுதியா இருந்திருக்காரு. பிரான்சிஸ்கன் சபையில சேர்ந்திருக்காரு. இக்னேஷியஸ் துறவியானதுக்கு பிறகு யாசகம் பெற்று அதன் மூலமா கிடைக்கிற உணவுகளை உண்டு வாழ்ந்து வந்திருக்காரு. அதுவும் செல்வந்தர்கள் வீட்டுல யாசகம் பெறாம தவிர்த்து ஏழைகள் வீட்டுல மட்டுமே யாசகம் பெற்று உண்டு வாழ்ந்து வந்திருக்காரு. இதனால செல்வந்தர்கள் இவரை பற்றி இவருடைய சபை தலைவர்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க. இவருடைய சபை தலைவரோ இவரிடம் இதை பற்றி கேட்க, ஒரு நாள் இக்னேஷியஸ் செல்வந்தர் வீட்டுக்கு போய் ரொட்டி துண்டுகளை யாசகம் பெற்று இவருடைய சபை தலைவர்கிட்ட கொடுத்திருக்காரு. தலைவரோ அந்த ரொட்டி துண்டுகளை உடைத்து பாக்குறப்போ அந்த ரொட்டியிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த சபை தலைவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. உடனே இக்னேஷியஸ், செல்வந்தர்கள் ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி பணம் சம்பாதிக்கிறார்கள், அதனால்தான் அவர்களுடைய ரொட்டியில ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் தான் செல்வந்தர்கள் வீட்டுல யாசகம் பெறுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இறுதியா 1781ல இறந்து போயிருக்காரு இக்னேஷியஸ். May 11, Saint Ignatius of Laconi, feast day.